இதையெல்லாம் கூட்டணி வேறு. நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான். கூட்டணி வேறு, அதத்தான் நான் கூட்டணி என்ன சொல்றேன்னா அமைச்சரவை வேறு. அதத்தான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயிலிருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. நேத்து என்ன மணி அடிச்சுட்டு இருந்தாரா அங்க? சார் டெல்லியில அமித்ஷா அறிவிச்ச பிறகு கூட தைரியமா கூட்டணி சம்பந்தமா பேசலன்னு சொன்னவர் சார் எடப்பாடி பழனிசாமி. நேத்து அங்கதானே இருந்தாரு. இவருக்கு பேச தெரியும்ல, ஊடகக்காரங்கள் இல்ல இருந்தாங்கல்ல. கூட இருந்தா ஒத்துக்கிட்டதா அர்த்தமாகாதுல்ல. இல்ல பேசணும்லன்னு சொல்றேன். பேசணும்ல. ஒருவேளை இந்தியில இது பேசுனது உடனே நான் புரியாம சரிப்பா, நான் இருந்திருக்கலாம். உனக்கு இன்னொன்னு சொல்றேன்ப்பா. உள்ள என்ன பேசப்பட்டதுங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி, இந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்து என்னங்கிறது எனக்கு தெரியும். இது கூட்டணி அமைச்சரவை தான். அப்படி தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமிய கூட்டணி அமைச்சரவைக்கு நான் ஒத்துக்கொள்ளவில்லைன்னு அவர் அறிவிக்க சொல்லுப்பா. ஒரு 24 மணி நேரத்துல அறிவிக்க சொல்லுப்பா. என் கருத்துக்களை நான் வாபஸ் பெற்றிருக்கிறேன். 24 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமிய நாங்கள் வெறும் கூட்டணி மட்டுமே வைத்திருக்கிறோம். கே.சி. பழனிசாமியோ அல்லது மற்ற ஊடகங்களோ சொல்லுகிற செய்தியில உண்மை இல்ல. கூட்டணி ஆட்சி கிடையாது. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். சொல்ல சொல்லுங்க. நான் என்னுடைய கருத்துக்களை நான் வாபஸ் பெற்றிருக்கிறேன்.